ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எதை திறந்தாலும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கான சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு க்ரீன் டீ குடிக்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே வந்து சுடுதண்ணியில் வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கணும், அல்லது வந்து ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி சில ஃபுட்டுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து மேஜிக்கல் ஃபேட் லாஸ் நடக்குமா? இதில் எதெல்லாம் உண்மை? ஆக்சுவலாகவே ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் சில உணவுகள் இருக்குது. அந்த உணவுகள் என்னென்ன, அந்த உணவுகள் நம்ம எந்த முறையில் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புல வந்து ஃபேட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கும்? இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேட் லாஸ் சம்மந்தமாக நெட்டில் உலாவக்கூடிய சில பொய்யான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபேட் லாஸ்க்கு ஆக்சுவலாகவே ஹெல்ப் பண்ணக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட கடைசி பாகத்தில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மித், க்ரீன் டீ குடித்தோம்னா நம்ம உடம்புல வந்து ஃபேட் லாஸ் நடக்கும். ஏன்னா க்ரீன் டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்னால நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் க்ரீன் டீயில் அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டேட்டா வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 100 grams ஆஃப் க்ரீன் டீயில் 1.5 millimol அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆனால் இதுவே நம்மளுடைய மின்ட் லீவ்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம சாதாரண புதினா இலை, இந்த 100 கிராம் புதினா இலையில் 115 millimol அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதாவது 100 grams க்ரீன் டீயில் வெறும் 1.5 millimol தான் இருக்குது. ஆனால் புதினாவில் வந்து 115 millimol இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80 மடங்கு வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சாதாரணமாக வந்து சாப்பிடக்கூடிய இந்த புதினாவில் இருக்குது. அதை விட அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைக்கக்கூடிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, 100 கிராம் நெல்லிக்காயில் 260 millimol ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கிட்டத்தட்ட க்ரீன் டீயோட கம்பேர் பண்ணும்போது 175 மடங்கு வந்து அதிகம். ஸோ நீங்கள் ஒரு 175 கப்பு க்ரீன் டீ குடிக்கிறதும் ஒரே ஒரு நெல்லிக்காயை நீங்கள் கடித்து சாப்பிட்றதும் உங்கள் உடம்புக்கு வந்து ஒரே அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் உங்களுக்கு பிடிக்காத க்ரீன் டீயை வந்து விருப்பமாக குடிக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறத விட நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய, நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய நெல்லிக்காயை வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும். நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். இது நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது மித், காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சம்பழத்தை வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடித்தா நம்ம உடம்புல வந்து ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இந்த எலுமிச்சம்பழ சாறை சுடுதண்ணியில் கலந்து குடிக்கும்போது நம்ம உடம்பு வந்து ரீஹைட்ரேட் ஆகும். ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம டீஹைட்ரேட்டாக இருந்திருப்போம். ஸோ அந்த இழந்த நீர் சத்துக்களை நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு இந்த எலுமிச்சம்பழ சாறு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காலையில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறதுனால நம்ம பாடியோட க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம பெருங்குடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கழிவுகள் எல்லாத்தையும் வந்து நீக்கிறதுக்கு இந்த சுடுதண்ணி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம காலையில் லெமன் வாட்டர் குடிக்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகுமே தவிர இதனால் கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டு குறையிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. மூணாவது, ஆப்பிள் சிடார் வினிகர் குடிக்கிறதுனால வந்து ஃபேட் லாஸ் ஆகும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் ஆப்பிள் சிடார் வினிகரை தண்ணியில் கலந்து குடிக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சுகர் ஸ்பைக்ஸை வந்து இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது, இந்த வினிகரில் இருக்கக்கூடிய அந்த உவர்ப்பு, அந்த துவர்ப்பு சுவை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம உணவுக்கு அப்புறமா சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமானம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதுக்கும் ஃபேட் லாஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எப்போல்லாம் வினிகர் குடிக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் வந்து எரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. ஸோ வினிகர் குடித்த உடனே ஒரு 3லேருந்து 5 தடவையாவது நம்ம வாயில் வந்து கரெக்டான முறையில் கார்கிளிங் பண்ணி அந்த வினிகரோட ட்ரேசஸ் வந்து நம்ம பல்லில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அடுத்து ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உணவுகளை ஒரு 3 கேட்டகரியில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி புரோட்டீன் ரிச் ஃபுட். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படியான புரதத்தை நம்ம உடம்புல எடுத்துக்கிறோமோ அந்த புரதம் வந்து நம்மளை வந்து அதிகப்படியாக பசி வர்றதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். ஸோ நம்மளுடைய வயிறை வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து புரதம் வந்து எப்போவுமே நமக்கு கொடுக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வர்றதுனால அதிகப்படியான உணவு சாப்பிட்றதுலேருந்து புரோட்டீன் வந்து நம்மளை பாதுகாக்கும். இது மூலியமாக நம்ம உடம்புல வந்து ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி, சுண்டல், பனீர், சிக்கன் பிரெஸ்ட், பாயில்டு எக், பாசிப்பயிறு, கீக் யோகட், இந்த மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது மூலியமாக நம்மளால் பசியை வந்து ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ரெண்டாவது, ஃபைபர் நிறையா இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். நார்ச்சத்து நம்ம நிறையா சாப்பிடும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டைஜஷன் ப்ராசஸை வந்து அது ட்ரிகர் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல அதிகப்படியாக குளுக்கோஸ் மிக்ஸ் ஆகிறத வந்து இந்த ஃபைபர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம பாடியில் சுகர் ஸ்பைக்ஸ் வர்றதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள்,
பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகள், பப்பாளி, கொய்யாப்பழம், ஆரஞ்சு இந்த மாதிரி பழ வகைகள், கம்பு, திணை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி சிறுதானிய அரிசி வகைகள். இந்த உணவுகள் எல்லாமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியான உணவுகள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு வேளை உணவுலையும் இதில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 3வது கேட்டகரி லோ கலோரி ஹை வால்யூம் ஃபுட். இந்த சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வச்சு பார்க்கும்போது நிறையா சாப்பாடு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கலோரி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை நம்ம நிறையா எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புக்கு வந்து அதிகப்படியான கலோரி இன்டேக் வந்து இருக்காது. அதனால நம்ம சீக்கிரமாகவே வந்து நம்மளுடைய பசி வந்து கம்மியாகும். ப்ளஸ் நமக்கு வரக்கூடிய இன்புட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம நிறையா எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் வந்து நம்ம ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வெஜிடபிள் சூப், வெஜிடபிள் சாலட், அதிலே கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். பாயில்டு வெஜிடபிள்ஸ் வித் ஸ்ப்ரவுட்ஸ். அடுத்ததாக மோர். இந்த மோர் அடிக்கும்போது கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல சேர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் நம்ம ஒவ்வொரு வேளை சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது நம்ம நிறையா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். ப்ளஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கிற கலரி அமௌண்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளுடைய வெயிட் லாஸ் கோல்ஸ் வந்து நம்ம ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஃபைனலாக வெயிட் லாஸோடைய அடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா கலோரி டெஃபிசிட். அதாவது நம்ம எந்த அளவுக்கு கலோரி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை விட நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய கலோரி அளவு கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதிகப்படியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி தேவைக்காக நம்ம உடம்பு ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க ஃபேட்டை வந்து கரைச்சி அதிலிருந்து நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜியை சப்ளை பண்ணும். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம கலோரி டெஃபிசிட்டை மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளால் கரெக்டான வெயிட் லாஸ் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உண்மையிலே வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சரியான உணவு எடுத்துக்கோங்க, அதை சரியான அளவில் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கலோரி பர்னிங் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். 4வது ப்ராப்பரான முறையில் ரெஸ்ட். அதாவது சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும். ப்ளஸ் ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் 2 நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பழைய மாதிரியே வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்றைக்குமே வந்து நம்மளால் வெயிட் லாஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் ஃபேட் லாஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்த பல உணவுகளுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, ஃபேட் லாஸாக இருந்தாலும் சரி, இதை அச்சீவ் பண்ணுறதுலேருந்து எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. ப்ராப்பரான ஃபுட் வித் ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அலாங் வித் கன்சிஸ்டன்சி இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய வெயிட் லாஸ் கோல்ஸை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.